மிஸ் வெண்ணிலா, கீதாஞ்சலி. ஸோ அவங்க ஸ்டோரி நீங்க கேட்டீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறது என்னன்னா, எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், எனக்கு நானே இருந்துக்கிறேன், நான் மட்டுமே இருந்துக்கிறேன். ஆனா எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு செக்யூர் வேணும். அது எப்படின்னு சொல்ல தெரியல. இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்களா? செக்யூர், பயம். அந்த பயம் ஒரு கோபமா மாறுது, ஒரு வெறுப்பு. மனுஷங்களை கண்டாலே பயமா இருக்கு. யாராவது ஏதாவது நம்மள சொல்லிடுவாளோ என்ன. நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த என்ன ப்ரொடெக்ட் பண்றதுனால என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாரையுமே, ஈவன் அம்மா முதற்கொண்டு எல்லாரையும் இழக்கிறேன் நான். என்ன யாரும் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டோம், நிறைய திட்டு வாங்கிட்டோம். அதனால நம்மள யாரும் ஒண்ணு சொல்லிடக்கூடாது. உனக்கு நான் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தில்ல மேடம். இதுவே எனக்கு கூட ஆசைதான். கீதாவை ஏன்டா சொல்ற, ஏன்டி சொல்ற கீதாவை? அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என் பொண்ணு, அவளுக்காக நான் இருக்கேன். யாருமே இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தவிர யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லை. இப்ப ஆபீஸ்ல கூட அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா இருக்காங்க, யூனிட்டியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் சரி, நான் சின்னதா சொன்னாங்க, சரி அந்த பொண்ணுதானே சொல்றேன் அப்படின்னு பேசாம ஒதுக்குறாங்க. எல்லாருமே ஒதுக்குறாங்க மேடம். ரிலேஷன்ஸ் கூட இந்த பொண்ணு சரியில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. எனக்கு யாரும் வேலை வேணும், பயமா இருக்கு வாழறதுக்கு. ஆனா சாக கூடாதுங்கிற முடிவுலயும் இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏன்னா சூசைட்லாம் ரொம்ப தவறான விஷயம். நான் ஒரு வாரம் முன்னாடி ஆபீஸ் டென்ஷன் தாங்காம சூசைட் பண்ண போயிட்டேன்.